ஹே காய்ஸ், வெல்கம் டு நாச்சி சலப்பரி. ஸோ பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து வீடு மாற போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஷார்ட்ஸ் போட்டு தான் இருந்தோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 100க்கும் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கேக் கட்டிங் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வரும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வீடு மாற போகிறோம், ஹவுஸ் ஷிஃப்டிங். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தான் பார்த்திங்கன்னா இந்த துணியெல்லாம் நான் ஒழுங்காக எடுத்து மடித்து வச்சேன். ஸோ இப்போ இதெல்லாம் எடுக்கணும், எடுத்துடலாம். அங்கே போயிட்டு திரும்பவும் நான் உட்காந்து எல்லாத்தையும் மடிக்கணும். சரி பார்த்துக்கலாம் வருங்க. ஸோ நான் ஒரு கையிலே தான் துணி எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால தான் நான் வேணால் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு சாரி நானே மாற்றி பேசுகிறேன். சரி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரு கையில் எடுத்து போட கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, நம்ம இந்த பக்கம் இருக்க ஃபுல்லாக எடுத்தாச்சு, மேலேயும் எடுத்தாச்சு, காலியாக இருக்கா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பை வந்து நம்ம டிவிகே மேரத்தான் போயிருந்தோம். டிவிகே மேரத்தானில் கொடுத்த ஒரு ப்ரைஸ் பேக்கு. உள்ளே இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷர்ட்டு, அப்புறம் என்னோடய ஆல்பம் பை. ஸோ இதெல்லாம் வந்து நான் வருஷம் அதாவது 8th முடிஞ்சில்ல, ஸோ அந்த பவுச் இது 7th முடித்த பவுச்சு. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அது 7th முடித்த ஜாமெண்ட்ரி பாக்ஸு. இது வந்து 6th ஜாமெண்ட்ரி பாக்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு. ஸோ இந்த ஐட்டம்லாம் நம்ம எடுத்து தனியாக வைக்கணும். இதை தூக்கி நான் என்னோடய ஸ்கூல் பேக்கில், அதாவது 8th பேக் இருக்குல்ல, அந்த பழைய பேக்கில் எடுத்து இதெல்லாம் போட போகிறேன். ஸோ இந்த பக்கம் இருக்க நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இது இத்தனை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த 5 ஜாமெண்ட்ரி பாக்ஸுமே நான் யூஸ் பண்ணது, எனக்கு மட்டும் 5 ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இது வந்து பாருங்கள் தெரியுதா, இது வந்து நட்ராஜ் தான். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்து நான் 6th ஃபஸ்ட் டைம் செட்டாக வாங்கும்போது இது வாங்கினேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அடுத்து இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கினேன். இதுவும் நட்ராஜ் தான். ஸோ 6th மட்டும் 2. ஸோ 7th பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் தான் வாங்கினேன். ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. இப்போ 8th வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங்கில் இப்போ வாங்கினேன்ல, அப்போ இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த இடம் இருக்குல்ல ஜாமெண்ட்ரி, அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டு வந்துருச்சு தனியாக. ஸோ அதனால் 8th இது அப்படியே வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8th இப்போ நான் புதுசு வாங்கினேன். ஸோ ஆனால் வாங்கி நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. சும்மா அப்பப்போ எடுத்து பார்ப்பேன். நான் என்ன ஒரு ஹைலைட்னால், இத்தனை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுட்டு 8th ஆனுவல் எக்ஸாமுக்கு நான் மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸே எடுத்துகிட்டு போகல. ஸோ பக்கத்தில் தான் வாங்கி போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7th பவுச்சு, உள்ளே நான் யூஸ் பண்ண பொருளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8th பவுச்சு. இதுதான் வந்து ட்ரெஸ்ஸு, டிவிக்கு ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்ன தெரியுமா, அட்டையாக இருக்கே. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேடு தான் எல்லாமே. எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 6 எக்ஸாம் பேடு இருக்குது. ஸோ வருஷம் புதுசு வாங்குவேன், அதனால் இப்போ இருக்குது 6 எக்ஸாம் பேட் இருக்குது. இதெல்லாம் அப்படியே இருக்குது. இது சொல்ல மாட்டேன். ஸோ இதுவும் நான் 7th வாங்கினேன். இந்த பவுச்சு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் நான் வாங்கினேன். எக்ஸோ கேமோடு இருக்கேன் 7th வாங்கின பாக்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஆல்பம். நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் என்னோடய ஆல்பம்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 8th பவுச், இந்த ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, 8th ஃபைலு.
கீழே இருக்கிற பார்த்திங்கன்னா 7th ஃபைல் இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல. நான் மாற்றி சொல்லிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8th ஃபைலு, இது வந்து 7th ஃபைலு. ஸோ இது வந்து 7th யூஸ் பண்ண பொருளாக இதில் இருக்குது, 8th யூஸ் பண்ண பொருளாக இதில் இருக்குது. என்கிட்ட இன்னமும் 7th 8th கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. வேறு என்ன இருக்குது உள்ள பார்த்திங்களா? ரொம்ப இது யூஸ் ஆகும் இந்த ஹெட்ஃபோனு. நான் 7th ஆன்லைன் கிளாஸ்க்கு இது வாங்கினேன். ஸோ அதில் இருக்கிறதெல்லாம் நான் தான் மெதுவாக பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இன்னமும் இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கருப்பு கலர் ஹெட்ஃபோனு, இது வந்து என்னது டிக்ஷனரி. அப்புறம் என்ன இருக்குல்ல, புதுசு நோட் இருக்குது, டைரி நோட்டும். ஸோ இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா 8th யூஸ் பண்ணால் என் தங்கச்சி. இதில் என்ன இருக்குன்னு தெரில. ஸோ இது என்னதே இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 7th யூஸ் பண்ணது இந்த நோட்டு. இந்த பொருளில் இதில் இருக்க நான் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்தாச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த டோரையும் லாக் பண்ணியாச்சு. அப்புறம் பீரோ தூக்கும்போது சத்தம் வரும். ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இது பொருள். ஸோ வாட்ச்சு, கண்ணாடி, சார்ஜர், வாட்ச் சார்ஜரு, இது அந்த பீரோ சாவி பூட்டினது. ஸோ இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டேன் நான் எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிடக்கூடாதுன்னு. அப்படியே பார்த்திங்கன்னா இன்னும் சாக்கில் கட்டிட்டேன் என்னோடய துணியை. போன வாட்டி நான் புடவையில் கட்டி வச்சுருந்தேன், அந்த வாட்டி இதில் அப்படியே மடிப்பொடியே எடுத்து வச்சாச்சு. நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸு, இது ஒரு புது ட்ரெஸ்ஸு, அதனால் அதில் வச்சுட்டேன். ஸோ இந்த பையில் தான் அந்த வாட்ச் அந்த டப்பா இருக்குல்ல, அதை எடுத்து போகணும், இல்லை போடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே ஒரு முடிச்சு போடலாம். ஸோ இது ரெண்டும் தான் என்னோடது. இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய 8th பேக்கு. கிடக்கும் அது இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட்டில் தான் ஏற்றிட்டு இருக்காங்க. எல்லா பொருளுமே வீட்டிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இந்த கட்டில் மட்டும்தான் ஏற்றிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வீட்டை காலி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், வீடை காலி பண்ணியாச்சு. ஸோ ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க இந்த வீட்டை, அது எப்படி இருந்துச்சு. இப்போ வீட்டை காலி பண்ணோடனே பாருங்கள், இந்த ரூம், இது பெட்ரூமு, இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு. எப்படி சுத்தமாக அப்படியே எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்தாச்சு. அவ்வளோதான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீட்டை காலி பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடை வந்து ஹோம் டூராக போடுறேன். ஓகே, பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு.